Hello guys, so இன்னைக்கு கிறிஸ்மஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. மேபி இந்த வீடியோ இன்னும் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு போஸ்ட் ஆகும். பட் என்ன நான் வந்திருக்கின்ற மட்டும் காமிச்சிடறேன். ஆல்பினோ அரோனாஸ். சோ ஆல்பினோ அரோனா நம்மகிட்ட தான் 2000க்கு கம்மியா நம்மகிட்ட கிடைக்குது. 2000 ரூபாய். ஆமா, நார்மலா ஆல்பினோ அரோனா மினிமம் இந்த சைஸ் 2.5K ல இருந்து 3K வர போகுது. சோ நம்ம வந்து 1900 சம்திங், அதாவது 2000 ரூபாய் அந்த மாதிரி ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப இது அஃபோர்டபுளான பிரைஸ். சோ ஃபிஷ் சைஸ் பாத்துக்கோங்க, 3 inches சொல்றோம், பட் 3.5 inches பிளஸ் இருக்கும். நியர்லி 4 inch ஸ்டைலோட சேர்த்தீங்கன்னா 4 inch இருக்கும். சூப்பரான குவாலிட்டி அரோனாஸ்லாம். சோ இது ஆல்பினோ அரோனா. தென் செகண்ட் பாக்குறது சில்வர் அரோனா. சில்வர் அரோனா 2 சைஸ் நம்மகிட்ட இருக்கும். சோ இது வந்து 5 inch பிளஸ் இருக்கும். சோ ரொம்ப அஃபோர்டபுள் தான் இதுமே. சோ எப்பயுமே எடுக்கிறேன்னா இந்த சைஸ் எடுங்க. இந்த சைஸ் மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன், ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க். சோ லைஃப் ஹிட் கொடுத்தா நம்ம இவனை காப்பாத்தலாம், பட் இருந்தாலும் எதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பட்டு இந்த மாதிரி சேஃபான சைஸ் போறது பெட்டர். சோ இந்த மாதிரி சைஸை நீங்க பெலட் ட்ரைன் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒரு சில அரோனா பெலட்ஸ் அக்செப்ட் பண்ணும், ஒரு சிலது பெலட் சாப்பிடாது. சோ அது அரோனா ஃபிஷோட கேரக்டர் பொறுத்து. சோ இது 3 inch அரோனா, இது 5 inch அரோனா. சைஸ் அப்படி நீங்க உங்க கவர் ரேட் பாத்துக்கோங்க. ரெண்டு ஒரே சைஸ் கவர் தான். சோ உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். சரியா? ஓகே, எல்லாமே ரெண்டுமே வெப்சைட்ல இருக்கு. மேபி இந்த ஸ்டாக் இன்னைக்கு டிஸ்பேச் ஆனாலும் ஆயிரும். ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. சோ வேற இன்னும் பீசஸ் எல்லாம் இருக்கு, அது அப்படியே இன்னைக்கு பேக் பண்ணி விட்டுருவோம். சோ மெயினா இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கணும் ஐடியா பண்ணது இவனுக்காக தான். சோ இது எல்லாமே ரெட் பெல்லி. சோ ரெட் பெல்லி பயங்கரமா அட்டாக் பண்ணும். சோ இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்ல பாத்திருந்தேன். என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டேங்க், இவன் இந்த மாதிரி ரெட் பெல்லி ஒரு 15-20 பீஸ் இந்த இதுலயே ஒண்ணு அப்படியே பைட் பண்ணி வச்சிருக்கு தலைய. ஆமா, கடிச்சு பிச்சிரும் ஆக்சுவலா. சோ இது வந்து கடிக்காது, கடிச்சு பிச்சிரும். நம்ம சதைவே கடிக்கும், அந்த அளவு மோசமானது. சோ இது வந்து இப்ப பேபி சைஸ் தமிழ்நாட்டிலே ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது வந்து மார்க்கெட் ரேட் வந்து 250 rupees அந்த மாதிரி சின்ன சைஸ் பேபி போயிட்டு இருக்கு. நம்ம 155 அந்த மாதிரி கொடுக்க போறோம் இந்த ரக. சோ லாஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் கொடுத்திருந்தேன், நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஒரிஜினல் ரெட் பெல்லி. சோ என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி வீடியோல, சாரி இந்த மாதிரி டேங்க்ல இவ்வளவு பெரிய நம்ம சென்னா ஃபிஷ் போட்டிருந்தாங்க. ஆமா, ஹெட் எல்லாம் எதுவுமே அட்டாக் பண்ண மாட்டேங்குது. குரூப்பா போய் அது தலையில இருந்து வால் வர, தலையை விட்டுட்டு அதோட பெல்லில இருந்து டெயில் வர வெறும் எலும்பு தான் மிச்சம் ஆச்சு. உயிரோட வந்து அவ்வளவு பெரிய ஃபிஷ்ஷா கொஞ்ச நேரத்துல முடிச்சிருச்சு. என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷா போய் கிடைக்க மாட்டேங்குது, ஒரே நேரத்துல குரூப்பா அட்டாக் பண்ணுது. பார்க்கவே அவ்வளவு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஃபிஷ் பிரானா. சோ நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுலயே ஒரு ஃபிஷ்ஷை முடிக்க போதுங்க. சோ தலையெல்லாம் கடிச்சு வச்சிருச்சு. சோ இவங்களுக்குள்ள மேக்ஸிமம் ஃபைட் வராது, பசி இருக்கனால ஃபைட் பண்ணிருக்கு. நீங்க ப்ராப்பரா ஃபீட் பண்ணிருந்தீங்கன்னா ஃபைட் பண்ணாது. இன்னைக்கு தான் இது நமக்கு வந்திருக்கு, பெரிய கவர்ல வந்துச்சு. உங்களுக்கு கிட்ட வச்சு காமிப்போம் அப்படின்றதுக்காக நான் இதுல காமிக்கிறேன். சோ இது வந்து பாக்கு கிடையாது, ரெட் பெல்லி. ரெட் பெல்லி இப்படிதான் இருக்கும், டாட்டா அந்த மாதிரி குட்டியில இருக்கும். பாக்கு வந்து கொஞ்சம் ரெட்டிஷா இதோட அழகாவே இருக்கும், பட் வளர்றப்ப அது வேற மாதிரி இருக்கும். அது நம்ம சாப்பிட்ற ஃபிஷ் ஃபேமிலியில வரதான். சோ இதுதான் ரெட் பெல்லி. ரொம்ப பெருசா வளராது, டீசனான சைஸ்ல இருக்கும். குரூப்பாவே சுத்தும், ஸ்கூலிங் மாதிரி அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். ஏதாவது உள்ள மாட்டுச்சுன்னா பிரிச்சு மேஞ்சிருவாங்க. ஓகே, தென் நம்ம இன்னைக்கு ஒரு சில ஃபிஷ் நாங்க பேக் பண்ணிருக்கோம், என்னன்னு காமிக்கிறேன். தென் இது எல்லாமே நம்ம ரெட் எம்பர் டெட்ரா இது எல்லாமே. சோ இது கொஞ்சம் காஸ்ட், ஒரு பீஸ்க்கு 2 ரூபா அந்த மாதிரி கூடி இருக்கு இந்த ரக. பட் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆமா, ஓரளவுக்கு ஓகே தான் தோணுது. மேபி நியூ இயர்ல இருந்து இன்னும் நிறைய ஃபிஷஸ் ரேட்லாம் கூடுன்னு நினைக்கிறேன். தென் இதுல நீங்க பாக்குறது எல்லாமே கேட் ஃபிஷஸ். இந்த கேட் ஃபிஷ்லாம் நம்ம பிளட் வார்ம்ஸ் இல்ல சம்திங் ரொம்ப நானோவான ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடும். சோ இதெல்லாம் பம்பிள் பீ கேட் ஃபிஷ், நல்லா பெருசாவே வளரும். மணல் அதெல்லாம் போட்டீங்கன்னா அதுல அழகா ஒளிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு பாட்டம்ல காமிக்கிறேன். பம்பிள் பீ கேட் ஃபிஷ் ரொம்பவே அழகா இருக்கும். சோ இதே கேட் ஃபிஷ் என்கிட்ட ஒரு தடவை 5 inch 4 inch இவ்வளவு பெரிய கேட் ஃபிஷ் கொண்டு வந்திருந்தேன். இப்ப அது ரொம்ப நாள் இருக்கும். தென் இது எல்லாமே ஸ்டோன் கேட் ஃபிஷ். இதே ஆங்கர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. பார்க்க அப்படியே நம்ம இது மாதிரி ஆங்கர் மாதிரியே இருக்கும். போய் நங்கூர் எப்படி சொருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ்லாம் வலையில பிடிக்கிறப்ப எங்க வலையில நிறைய தடவை மாட்டிக்கணும், எடுக்கவே சிரமப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆமா கெட்டியா இருக்குது உடம்பு, மாதிரி கல்லு மாதிரி இருக்கும். தென் இதெல்லாம் ஆல்பினோ பிளக்கோ பிரிசினோஸ். ஆல்பினோ பிளக்கோ இல்ல, பிரிசினோஸ் பிளக்கோ. சோ பேபி சைஸ் லாஸ்ட் டைம் கொண்டு வந்திருந்தோம். அந்த ஸ்டாக் நிறைய அதர் ஸ்டேட்ல புக் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த தடவை திரும்ப கொண்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்ல, பிளாக் பிளக்கும் இருக்கு. ஆல்ரெடி அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் அந்த டேங்க்ஸ்லயும் இன்னைக்கு அந்த ஸ்டாக் நிறைய பேக் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் அப்படியே ஆன்லைன் இருக்கு, அப்படியே எடுத்து வரேன். ஓகே, இதுதான் இப்ப நம்ம பேக் பண்றது. இதுல ஒரு 4 பிளக்க வந்து ஆந்திரா போகுது. சோ இதான் பிளாக் பிரிசினோஸ் பிளக்கோ. தெரிதான் தெரியல, அப்படியே பாட்டம் காமிக்கிறேன். சோ இதுல நோஸ்ல எல்லாமே நல்லா ஹேரியா இருக்கும், ஒரு முடியா அந்த மாதிரி வந்திருக்கும். பிளாக் பிரிசினோஸ் பிளக்கோ. அப்புறம் சின்ன டியூப்ல இருக்கிறதுனா ஸ்மால் சைஸ் ஆல்பினோ பிரிசினோஸ் பிளக்கோ. இந்த கையில இருக்கிறதும் பிளாக் பிளக்கோ தான், பிளாக் பிளக்கோஸ். சோ பிரிசினோஸ் இதுல மேல் ஃபீமேல் நம்ம இந்த சைஸ்ல ஓரளவுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சுனா இன்னும் நம்மகிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா
கார்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் நம்ம ஜெயின் பீட்டா திரும்ப ரீஸ்டாக் நிறைய அவைலபிள் இருக்கு. அப்புறம் டெட்ராஸ் ஏகப்பட்டு இருக்கு. சைட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க, நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. சோ உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ், ஸ்னெயில்ஸ், வாட் எவர் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ தாராளமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்டிம்ஸ் நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கோம். சோ நம்ம ப்ரீடிங் என்ன ஸ்டிம்ஸ்லாம் போட்டோன்றது ஒரு தனி வீடியோவை நான் கிளிப் ஆட் பண்றேன். முடிஞ்சா நியூ இயருக்கு முன்னாடியோ இல்ல நியூ இயருக்கு அடுத்த நாளோ அந்த மாதிரி போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.